ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதி சேனல். நம்ம இப்போ பட்டியாலா பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கிளாத்தை ஃபஸ்ட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணி மடித்த சைடு நம்ம சைடும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாத்தோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 35 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 35 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியோட அகலம் வந்து 21 இன்ச் இருக்குது. நான் அது ஃபுல்லாமே எடுத்துக்கிறேன் சுருக்கம் வச்சு மடித்து தைக்கிறதுக்கு. ஹைட் வந்து நான் 9 இன்ச் எடுத்துக்கிறேன். கீழே வந்து பாதத்துக்கிட்ட 7.5 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 9 இன்ச் லென்த் வச்சேன் இல்லையா, ஸோ அதிலேருந்து நம்ம காலுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். 7.5 இன்ச்சுக்கும் மேலே இருந்து கீழே கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். டேப்லேயே போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுனாலும் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கால்கிட்ட லைட்டாக ஸ்ட்ரெயிட் லைனுன்றத ஒரு கர்வ் மாதிரி லைட்டான ஒரு கர்வ் மட்டும் நான் ஸ்ட்ரெயிட்டாக வரதை ஒரு பெண்டு மாதிரி லைட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து காலுக்கான துணியை வந்து வெட்டியிருக்கிறேன். இப்போ மேலே வந்து பேண்ட்டில் மேலே பட்டி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பட்டி வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கிறேன். இதுலேயே வந்து அதில் 9.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். 9 இன்ச்சு இதில் வந்து நான் 8 இன்ச்சு ஹைட் எடுத்துக்கிறேன். 10 இன்ச் வந்து வித் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த பட்டி பார்ட்டு வந்து 4ஆக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த 4ஆக இருக்கக்கூடிய அந்த பட்டி பார்ட்டை 2 வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கிளாத்தில் மட்டும் ஒரு 2 இன்ச் விட்டுட்டு மீதி வந்து ஜாயின் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா சென்டரில் வந்து நாடா உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக மேலே ஒரு 2 இன்ச் விட்டுட்டு கீழே மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த ஸ்டிச் போட்டதில் ஸ்டிச்சை ஓப்பன் பண்ண மாதிரி கிளாத்தை 2 பக்கமாக விரிச்சு விட்டு அது மேலே வந்து நான் 2 சைட்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பாருங்கள், கீழே ஸ்டிச் போட்டாச்சு, மேலே வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன் நாடா வைக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 கிளாத்தையும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து சைடில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ அரவுண்டாக நம்மளோட பெல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பெல் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கீழே காலுக்கான துணி வெட்டி வச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கான இது பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட பெல் பார்ட் வந்து 10 இன்ச் வச்சுட்டு
மீதி இருக்கிற துணியை சைடில் தான் நான் வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறேன். ஸோ சைடில் வந்து ஃப்ளீட் எடுக்கிறதுனால சைடில் அந்த 10 இன்ச் விட்டுட்டு சென்டரில் சைடில் வந்து நான் சுருக்கம் வச்சு தைக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பார்ட் ஆஃப் துணியும் நம்ம சைடில் வந்து 10 இன்ச் பெல் பார்ட் போக மீதி வந்து சுருக்கம் வச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணியிருப்போம். நான் வந்து கட் போட்டிருக்கேன். அது வந்து அந்த கட்டிங்குள்ளேயே 10 இன்ச் விட்டுட்டு மீதி வந்து சுருக்கத்துக்காக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பார்ட்டும் லெஃப்ட்டு ரைட்டு லெக்கு ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டர் 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் பெல்ட் பார்ட்டோட நம்மளோட லெக் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாட்டமும் மேலே பெல் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே வந்து நம்ம ஒரு 2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து மடித்து தைக்கிறேன். இப்போ நாடா உள்ள இன்செர்ட் பண்ணுறதுக்காக நாட் போடுறதுக்கு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கீழே வந்து ஃபுட் சைடு ஆங்கிள் பக்கத்தில் கீழே பாதம் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் 1 இன்ச்சுன்ற அளவுக்கு ரெண்டு சைடுமே வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். துணியை வந்து அப்படியே உள் சைடு திருப்பிட்டு சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச் நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் வந்து போதுமோ அவ்வளோ விட்டுட்டு மீதி வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காலோட லென்த் எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். 7.5 இன்ச்சில் 1 இன்ச் விட்டுட்டு நான் வந்து காலை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு தைச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சில் நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாடா இன்செர்ட் பண்ணிவிட்டு இதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.